கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனம். தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தேவன் அந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெகேமியாவின் காலத்தில் பெரிதான காரியங்களை செய்து அவர்களை மறுபடியும் கட்டுவித்து மகிழ்ச்சியை உண்டாக்குவதை நாம் காண முடிகிறது. இந்த மகிழ்ச்சியை தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்களுக்கு உண்டாக்குவதற்குரிய காரணம், இந்த நெகேமியாவும் எஸ்ராவும் அந்த ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பின பொழுது, திரும்ப ஆண்டவருக்கு நேராக ஜனங்கள் நடத்தப்பட தேவ ஆலோசனைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அங்கே கொடுத்த பொழுது, அந்த ஜனங்கள் அப்படியே சில வருத்தமான அல்லது காரியங்களை அல்லது வருத்தமான சுபாவங்களை விட்டு விடுவதற்குரிய சூழ்நிலை இருந்தாலும் அதை தேவனுடைய வார்த்தையிற்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக ஜனங்களும் அந்த தேவனுடைய மனிதர்களுக்கு அப்படியே செவிசாய்த்து கீழ்ப்படிந்து வருகிறார்கள். தேவன் சொல்லுகிற ஆலோசனையை அங்கே உள்வாங்கி கொண்டு தேவனுடைய அந்த இரக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் வழிநடத்தப்பட்டு தங்கள் வாழ்க்கை வழிநடத்தப்பட்டு கொண்டு வருவதற்கு இடம் கொடுப்பதை காண முடிகிறது. ஆனபடினாலே அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் துக்கத்தினாலும் வேதனையினாலும் சத்துருக்களுடைய பயமுறுத்துதலினாலும் அலங்கங்கள் இல்லாத அந்த ஆபத்துகளினாலும் இருந்த அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அந்த ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதை நாம் காண முடிகிறது. நாம் இந்த உலகத்திலே மனிதனுடைய பணத்தினாலும் மனிதனுடைய பாசத்தினாலும் மனிதனுடைய பலவிதமான செய்கைகளினாலும் நடக்கையினாலும் உண்டாகாத சந்தோஷத்தை கர்த்தர் ஒருவரே உருவாக்கி தர முடியும். எந்த சூழ்நிலையிலும் அதை கர்த்தர் மனித வாழ்க்கையில உருவாக்கி தர முடியும். அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற சந்தோஷத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய அந்த வேதனையான காலங்களிலே, நெருக்கமான காலங்களிலே, பாடுகள் நிறைந்த அந்த பாதையிலே தேவ மனிதர்களை கொண்டு சொல்லுகிற புத்திமதிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாம் செவி கொடுத்து எதை விட்டுவிட வேண்டுமோ விட்டுவிட்டு எதை சேர்த்து கொள்ள வேண்டும் அதை சேர்த்து கொண்டு தேவனோடு கூட நெருங்குவோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் இப்பொழுது இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் சந்தேச குறைவுகளை நீக்கி தேவனுடைய இரக்கத்தினாலே மிகுந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்விலும் கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த சந்தோஷம் நிறைவாக நாம் அனுபவிக்க தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் முழுவதும் திரும்புவோம். உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே உருவாக்குவார். எந்த காரியத்தை நிமித்தம் துக்கத்தோடு கூட இருக்கிறோமோ அந்த காரியங்களிலேயும் கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்குவார். கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் விட்டு கொடுப்போம். தேவன் தாமே நம்மிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நெகேமியாவின் நாட்களில் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சத்துருக்களுடைய நெருக்குதல்களையும் சந்தித்த ஜனங்கள் துக்கமுகத்தோடு கூட இருந்த வேளையிலே தேவன் தம்முடைய தாசர்களாகிய நெகேமியா எஸ்ராவை கொண்டு தகுந்த ஆலோசனை கொடுத்து பாவங்களை களைய செய்து குறைகளை திருத்தி கொள்ள செய்து தேவனோடு கூட நெருங்க ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்ப செய்தபடினாலே ஜனங்கள் அந்த வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்த பொழுது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே அத்தனை காலங்கள் இருந்த
மகிழ்ச்சி குறைவையும் சந்தோஷ குறைவையும் துக்ககரமான சூழ்நிலைகளை மாற்றி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி நிரப்பா. இந்த வார்த்தையின்படியே எங்களையும் இந்த காலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எங்கள் மகிழ்ச்சிக்கு தேவன் எங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் உண்டாக்குவதற்கு தடையாயிருக்கிற சுபாவங்கள், கிரியைகள், பரிசுத்தாவியான உணர்த்துவிக்கிற காரியங்களை விட்டு கொடுத்து தேவனே மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.